அப்ப இந்த நாள்ல சீஷர்கள் இயேசுவுடைய வழிகளை தெரிந்ததுனால மாம்சத்திலையும் ஆவியிலையும் வெளிப்படுத்தி காண்பித்தார். அல்லேலூயா. மாம்சத்திலையும் வெளிப்படுத்தி காண்பித்து நீங்கள் தேடின ஆண்டவர் நான் தான் என்று சொல்லி அற்பமான சீஷர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். அற்பமான ஜனத்துக்கு காண்பித்து மேகத்தில் இறந்தவராக்கும், மேகத்தில் நடத்தினவராக்கும், மேகத்தில் அற்புதம் செய்தவராக்கும். இத்தனை காரியங்களை செய்த தேவன் ஜனங்கள் விசுவசிக்க, உலகம் முழுவதும் விசுவசிக்க, நீங்கள் விசுவசிக்க, நான் விசுவசிக்க அற்பமான ஒரு சரீரமாய் வந்து சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி தன் சரீரத்திலிருந்து பிரிந்த தேவன் என்று ரூபித்த ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ விசுவசித்து என்னை தேடுவாயானால், இரவும் பகலும் தேடுவாயானால், என்னை ரெஸ்பெக்ட் பண்ணி தேடுவாயானால், நான் உனக்கு தரிசனம் காண்பிக்கிற ஒரே தேவனாய் உன் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ சபை தரிசனங்களை காணாமலும் என்னை அறியாமலும் ஆவிக்குரிய திறமைகளை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறதுனால பதட்டம், சஞ்சலம், தவிப்பு, பயம், நடுக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியின் கிருபை உன்னிடத்தில் பெருகும்படி நான் உன்னோடு இருக்கிறேன், அறியும்படி உன் விசுவாசத்தை கூட்டு, உன் விசுவாசத்தை கூட்டு. ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தை கூட்டு. ஹல்லேலூயா. இப்படிதான் தோமா கிட்ட சொன்னார், வா கையை விட்டு பார் விழாவில். அவருக்கு ஒன்றும் விட வேண்டிய தேவையில்லையா, என் காலையும் கையெல்லாம் பார்த்தா தானே விசுவசிப்பேன் பார். அவருக்கு ஒன்றும் பின்ன தொடவோ ஒன்றும் தேவையில்லையா, அப்படியே முகம் கொப்புற விழுந்தார். ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் பெருகினால் அற்புதங்கள் நடக்கும். உங்க பிள்ளைகளிடத்தில் விசுவாசம் பெருகினால் அற்புதங்கள் நடக்கும். விசுவாசம் பெருகாமல் இருக்கிறதுனால திருமண தடைகள், விசுவாசம் பெருகாமல் இருக்கிறதுனால அநேக தடைகள். இன்றைக்கு தடைகளோடு இருக்கின்ற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசத்தை இன்னைக்கு பெருக பண்ணு. கரங்களை தட்டி கத்த நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தை பெருக பண்ணு. உன் விசுவாசத்தை பெருக பண்ண. நான் வெளிப்பட ஆசையா இருக்கிறேன். தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மத்தியில் வெளிப்பட ஆசையா இருக்கிறேன். தாகத்தோடு என்னை தேடுகிற மத்தியில் நான் வெளிப்பட ஆசையா இருக்கிறேன். மங்கி போனது போதும். அநேக சபைகளுக்கு வெளிச்சம் இல்லாவிட்டாலும் உன் சபைக்கு வெளிச்சத்தை வைத்திருக்கிறேன். இந்த கிராமத்தின் மேல் என் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இந்த தேசத்தின் மேல் என் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. சத்தியத்திலே காலூன்றி நிற்கிறது. நான் தேசத்தின் மத்தியில் என் வெளிச்சம் பேசுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தை பெருக பண்ண ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். கேட்கிறாங்க என்னட்ட, எங்கள் விசுவாசம் பெருக பண்ணும் ஆண்டவர். எங்களால முடியாது, எங்களால முடியாது ஆண்டவர். நாங்கள் மண் அற்பரோஜனமான பாத்திரம். எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணுறதுனே. ஒரு சாத்ரா கூட விசுவாசத்தை பெருக பண்ணி இருந்தீர். ஒரு மேஷக் அபேத்நேகோ கூட விசுவாசத்தை பெருக பண்ணி இருந்து. ஒரு தானியேலுடைய விசுவாசத்தை பெருக பண்ணினே. ஒரு ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பெருக பண்ணி மோரியாமலையில் தன் குமாரனை பலி செலுத்த வந்தான். விசுவாசம் பெருக பண்ணினே. அல்லேலூயா. என் தேவனை பலி செலுத்த விட மாட்டா. பலி செலுத்தினாலும் இந்த செத்த சரீரத்திலிருந்து என் பிள்ளையை திருப்பி தருவார் என்றுள்ள ஒரு நல்ல ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே உண்டாயிருந்தது. அதை போல புது வருஷத்தில் நீங்கள் அந்த விசுவாசத்துக்குள்ளே வந்தால் இந்த தேசத்தை அசைக்க முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். பொல்லாத பிசாசின் கிரியைகளை உங்களை கொண்டு அழிக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தில் நின்று தைரியம் நின்றால் உன் வீட்டில் உள்ள குடி வரிகளை மாற்ற என் இயேசு வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசம் போராட்டம் செயல்படும். விசுவாசம் கிரியையும் செயல்படும். விசுவாசம் கண்ணீரும் செயல்படும். விசுவாசம் ஜெபமும் கிரியை செய்யும். உன் வீட்டை கமத்தி போடலாம் என்று சாத்தான் பார்த்தாலும் அந்த பொல்லாத பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு ஆவியானவர் சொல்லுகிறார். நடந்தது போதும். ஒரு விசுவாசம் செத்தாலும் ஒழிய மாட்டேன்னு சொல்லி ஒரு விசுவாசத்தை கூட்டு உன் வீடு கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவமானப்பட்ட நாட்கள் முடிந்துவிடும். துன்பப்பட்ட நாட்கள் முடிந்துவிடும். முடிந்து உன்னை அழகாய் கட்டி கர்த்தர் உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு
ஆண்டவரை கர்த்தர் சொல்லுங்க, உங்கள் விசுவாசத்தை அதிகமாக வர்த்திக்க சொல்லுங்க. இன்றைக்கு அந்த விசுவாசத்தை வர்த்திக்க ஆவியான பேசிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை ஆவியின் கனிகளுக்காக கலாத்தியர் புஸ்தகம் 5:22-23 வசனங்களை படிக்க ஆவியின் கனிகளுக்காக. ஹல்லேலூயா. ஆமென். கேட்கணும். கடந்த நாள் எல்லாம் நான் ஆவியின் கனிகளை குறித்து எனக்கு தெரியல. இந்த நாள் நீங்க கேளுங்க, ஆவியின் கனிகள் என்னிடத்தில் வளர வேண்டும். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஆமென். சிலருக்குள்ள நம்முடைய சபையிலே ஆவிக்குரிய கனிகள் வளர்ந்திருக்கிறது. அது வெறும் 5 பேர் போதாது. அது 5 பேர் போராது. இல்லாவிட்ட ஒரு 6 குடும்பம் போதாது. நீங்க எல்லாருமே ஆவியின் கனியில பெருக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. இது ஒன்றும் காண முடியாத ஒரு காணல் நீர். இஸ்ரவேல் ஜனங்கள் கோஷனில் சம்பாதித்ததை முழுவதும் விட்டு கோஷனில் நிலங்கள், ஆடுகள், மாடுகள் எல்லாம் சம்பாதித்ததை மொத்தத்தையும் விட்டு அற்பமான சில ஆடுகளையும் மாடுகளையும் மாத்திரம் தான் கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. அவர்களை யாரும் அறியாத, யாரும் கெட்டாத வீடும், யாரும் நடாத மரங்களும், யாரும் காண முடியாத கனி வகை உள்ள அழகான ஒரு பூமியில கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. கனியினை பெருகிற உங்களுக்கு நான் அந்த வாக்குத்தத்தத்தை அன்றைக்கு சொன்னேன். புதிய எருசலேம். அல்லேலூயா. குறைவில்லாத ஒரு பரலோக ராஜ்யம். ஆமே. ஒரு ஏதேன் தோட்டம், ஆரோக்கியமான இலைகள். அல்லேலூயா. அந்த தோட்டத்தில் நீங்கள் கனிகளில் வளர 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 என்ன கனியில வளரணுமோ அந்த கனிகளை செய்து வளர்ந்தால் நீ பயப்படண்டாம். நீ அறியாம ஒரு அழகான ஒரு ஏதேன் தோட்டம், ஒரு கனியுள்ள புஷ்டி உள்ள தேசம் உனக்காய் காத்திருக்கிறது. அல்லேலூயா. சீக்கிரமா தேவன் வந்து அதை நிறைவேற்றி உனக்கு தரும்படியாய் ஆவியானவர் சொல்லுக. ஆவியின் கனியினாலே நிரம்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுக. அல்லேலூயா. ஆவியின் கனி என்று சொன்னா என்ன? அல்லேலூயா. மாம்சத்தின் கனி என்பது மற்றவர்கள் காண்பதற்காய் செய்கிறது. மாம்சத்தின் கனி என்பதெல்லாம் பேரெடுக்க செய்வது. அது பிசாசுக்குரிய கிரியை. அல்லேலூயா. ஆசிரமத்தில் போய் ஆகாரம் போட்டாலும், விதவைகள் தரிசிக்க போனாலும், ஒரு கேமரையோடு ஒரு போட்டோயோடு 10 பேரை அழைச்சு கொண்டு வந்து அதை வெளிப்படுத்தி, 10 கிலோ அரிசி கொடுத்தாலும் அதை போட்டோ எடுத்து வெளிப்படுத்தி, ஒரு 100 பிள்ளைகளுக்கு வஸ்திரம் கொடுத்தாலும் அதை போட்டோ எடுத்து வெளிப்படுத்தி, இப்படியாக மாம்சத்தின் கனிகள் நிறைய உலகம் செய்கிறது. அல்லேலூயா. புரிந்திருக்கும். அல்லேலூயா. இது அவங்க பலனை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அநேகமாய் இந்த அநேக ஊழியக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க கனத்தை இங்கே பெற்றுக்கொண்டு முடிகிறாங்க. புகழ்ச்சி உண்டாகிறது, ஃபேமஸ் உண்டாகிறது, தூக்கி சமக்கிறாங்க. மக்கள் தூக்கி சமக்கிறாங்க. ஊழியக்காரன தெய்வத்தை போல காணுகிறாங்க. இப்படி எல்லாம் தூக்கி சுமக்கிறதுனால அவங்களுடைய கிரியை இங்கே முடிஞ்சிடுச்சு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடணும். அந்த கிரியை பரலோகத்தில் இருக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஆவியின் கனிகள் யாரும் காணாம உள்ளத்தில் நேசிக்கிறது, உள்ளத்தில் அன்பு வைக்கிறது, உள்ளத்தில் ஜெபிக்கிறது, உள்ளத்தில் கவனிக்கிறது, உள்ளத்தில் விரும்புகிறது, அந்த உடைந்த குடும்பங்களை குறித்து, தாழ்ந்த குடும்பத்தை குறித்து, உபத்திரமான குடும்பங்களை குறித்து நீங்க எதெல்லாம் உங்க உள்ளத்துல வச்சு கண்ணீரோட ஜெபித்து அவங்களுக்கு சில சில சின்ன நன்மைகளை நீங்க செய்றீங்களோ அது ஆவியின் கனிக்குள்ள கடந்து வரும். ஆமென். வைசலாம். அப்ப சபை அந்த ஆவியின் கனியில வளர வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை வயசானாலும் சரி, எத்தனை சின்ன பிள்ளைகளாலும் சரி, நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் வேஸ்ட். அல்லேலூயா. இந்த உலகம் வேஸ்ட். இங்க வந்து ஒண்ணு நீங்க கொண்டு போக முடியாது. இருக்கிறவரை கொஞ்சம் சாப்பிடுங்க, நிம்மதியா இருக்கலாமே தவிர வேற ஒண்ணு வந்து இங்கிட்ட ஒண்ணு கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆவியின் கனிகளை வளர்ந்தாதான் நமக்கு ஏதாவது செய்ய முடியும் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஆமென். ரைசலாம். இந்த ஆவியின் கனிகளை மோசே அதிகமாய் வளர்ந்ததுனால தான் இஸ்ரவேலுடைய ஒரு பொருட்களை இச்சித்தது கிடையாது. பாத்தீங்கன்னா ஒரு சாமுவேல் ஆவியின் கனிகள்ல வளர்ந்ததுனால தான் கடைசி நாட்கள்ல கேட்க, உங்களுக்கு ஆடோ ஒரு காளைய மாடோ நான் எடுத்தது உண்டோ என்று சொல்லி கேட்க. அல்லேலூயா. ஒரு சாட்சி கூட அவங்களுக்கு கொடுக்க முடியல. அப்போ ஆவியின் கனியில வளருங்க. ஏன்னு சொன்னா கர்த்தர் சொன்னார்,
இருக்கிற நாளில் உன் மனைவியை நேசிச்சுக்கோ, அவ்வளோதான். ஏன்னு சொன்னா சீக்கிரம் ஒன்று பிரியும், நீ ஒன்று பிரிவ, அவ்வளோதான். பேசலாம் பேசலாம் பேசலாம். சண்டை வழக்குகள் இல்லாமல் நீங்கள் ஆவியின் கனியில் வளர வேண்டும். எப்பளும் புருஷர்களானாலும் சகோதரிகளை வைத்துக் கொள்வது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் என் புருஷன் பிரிவான், குறிப்பிட்ட நாளில் நானும் பிரிஞ்சு போயிடுவேன். எங்கள் 2 பேரோட ஆவியின் கனி சூப்பராக இருக்கணும். நம்முடைய ஆண்டவரை நம்ம நேசிக்கிறது எதுக்குன்னு தெரியும்? அவருடைய ஆவியின் கனி அதிகமாக இருந்தது. அதனால தான் மரணிச்சு காத்திருக்கிறோம், அதனால தான் அப்பானடி கூப்பிடுறோம், அதனால தான் அவரை நேசிக்கிறோம், அதனால அன்பு வைக்க அவர்கிட்ட ஒரு கரையுமே கிடையாது, ஒரு குறையுமே கிடையாது. முற்றிலும் ஆவி நிறைந்த கனி உள்ளவராக இருந்த தன் ஜீவனை நமக்காய் தந்தார். அல்லேலூயா. தன் இரத்தத்தை தந்து ஆவியின் கனிகளை நிறைவேற்றி காண்பித்தார். இந்த கனிக்குள்ள நீங்களும் விட்டு கொடுக்க வேண்டும், உங்க பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த அறிவு சகோதரிகளை உங்களுக்கு எல்லாருக்கும் வேணும். தயவு செய்து இந்த அறிவு தான் நித்திய ஜீவன், இந்த அறிவு தான் தேவ ரகசியம். இதை சரியா நீங்க புரிஞ்சுன்னு சொன்னா ஒரு புருஷனும் தப்பு பண்ண முடியாது, ஒரு ஸ்திரீயும் தப்பு பண்ண முடியாது, ஒருவரும் தப்பு பண்ண முடியாது, ஒரு சின்ன பிள்ளை தப்பு பண்ண முடியாது. ஒரு பரிசுத்த வித்து சபைக்குள்ளே எழும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பரிசுத்த ஜாதிகள் எழும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி உங்கள் பிள்ளைகளை நடத்தி அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் விட்டால் அந்த ஆவிக்குரிய கனி உன் வீட்டில் பெருகிறதுனாலே கர்த்தர் உன் வீட்டை விட்டு போகாதபடி உன் வீட்டில் தங்கி இருப்பான். அங்கே ஆவிக்குரிய கனி அதிகமாக இருக்கிறதுனாலே அந்த வீடு பரலோகத்துக்கு ஏதுவாய் நிலை நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கைசலாம். எத்தனை நேரம் புரிஞ்சுங்க, இதை கம்பேர் பண்ணி கொள்ளுங்க. இதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. இதைத்தான் உங்க பிள்ளைகளுக்கு கம்பேர் பண்ணி சொல்லி கொடுங்க. கொஞ்ச காலம் நாங்கள் இருப்போம், மஞ்சிடுவோம். ஆவியின் கனி என்ன செய்யுமா? பரலோகத்துக்கு ஏதுவாய் கெட்டி எழுப்பும் என்று கர்த்தர் சொல்றார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துவோம். அது தடை பண்ண முடியாது, பரலோகம் தடை பண்ண முடியாது, பரலோகம் தடை பண்ண முடியாது. அவர்களுக்காய் அந்த கன்னிகளுக்காய் பரலோகம் திறந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி உள்ள கன்னிகளை கர்த்தர் அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி உள்ள கன்னிகளாய் மாற்றுவதற்கு உங்கள் மத்தியில் ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். புதிய காரியம் கொண்டு, புதிய வசனத்தை கொண்டு கனியினாலே கர்த்தரை நிரப்பி கொண்டிருக்கிறார். இதோ என் அதிசயத்தின் நாட்களை காணும்படி உன் விசுவாசத்தை கூட்டு கனிகள் பெருக பண்ண ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்குமா? தரிசிக்க போறீங்க உடனே, அவரை பார்க்க போறீங்க உடனே, அவரை பார்க்க போறீங்க. மறைமுகமாய் நின்றவர், மோசைக்கு கூட தன்னை காண்பித்து கொடுக்காதவர், அற்பமான சீஷர்களுக்கும் அற்பமான நமக்கும் காண்பிக்கு தரபடி ஆவியின் கனியிலே பெருக சொல். அப்படி கர்த்தர் வந்திருக்கா? கரங்களை தட்டி கர்த்தர் வந்திருக்கா? உங்களை தொடும்படி வந்திருக்கா? உங்கள் வியாதிகளை தொடும்படி வந்திருக்கா? உங்கள் பிரச்சனைகளை தொடும்படி வந்திருக்கா? உங்கள் போராட்டங்களை தரும்படி வந்திருக்கா? என்ன குறைவு இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்ட களத்தில் இருந்தாலும், இன்றைக்கு இந்த வசனத்தின்படி ஆவியின் கனியிலே நீங்கள் பெருக 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 மறைந்திருக்கின்ற தேவன், மேகத்தில் பேசிக் கொண்டிருந்த தேவன் உன் மத்தியிலே நேராய் பேசி நேராய் நடத்தி உன்னை ஒரு தீர்க்கதரிசியாய் முகமுகமாய் பேசுகிற ஒரு சிநேகிதனாய் ஒரு சிநேகிதியாய் கர்த்தர் உன்னோடு இருப்பதற்கு ஆசை இல்லையோ? விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, தடை பண்ணாதே. புதிய இருதயத்தை கேள், புதிய இருதயத்தை கேள், உடைக்கப்படுகிற இருதயத்தை கேள், உடைங்கிய ஒரு இருதயத்தை கேள், விட்டு விடாது. ஒருபோதும் கல்லான இருதயமாய் என் இராதபடி என் இருதயம் உடைந்து நொறுங்கி உம்மை போல ஒரு நல்ல இருதயம் மாற்றுவதற்கு ஆவியானவரே என் இருதயத்தில் புதிய கிருபைகளை தாரும் என்று கேட்கிற பிள்ளைகள் மேல் அந்த தேவ ரகசியம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய இருதயம், ஆவியினால் நிரம்ப இருதயம், மனமகிழ்ச்சியான இருதயம், சந்தோஷமான இருதயம், தேவ கிருபை பெற்ற இருதயமாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஆவியின் வரங்களுக்காக 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12:8 முதல் 10 வரை பார்க்கும். ஆவியின் வரங்களுக்காக முடிக்க போறோம். ஹல்லேலூயா. ஆவியின் வரங்களுக்காக ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆவியின் வரங்கள். ஆமென். பிரைஸ் எல்லாம். இப்போ என்ன ஆவியின் வரங்கள் சொன்னா, உங்களுக்கு தேவன் இந்த சபையில வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆவியின் வரங்கள் காண முடியாததை உங்க உள்ளத்துல கொண்டு வருகிறது. காண முடியாத ரகசியங்களை உங்க உள்ளத்துல கொண்டு வருகிறது ஆவியின் வரங்கள். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஆமே. இப்போ காண்றதெல்லாம் சொல்லலாம். அது ஒரு வீடு இருக்குன்னு சொல்லலாம், சிமெண்ட்ல கட்டப்பட்ட வீடுன்னு சொல்லலாம், காம்பவுண்டுன்னு சொல்லலாம், ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லலாம், ஒரு லைலா மஜூன், எல்லாம் காண முடிய அநேக இடங்கள் அங்கே இங்கே இருக்குது. இல்லைன்னா அமெரிக்கா ஒரு பெரிய டவர்னு சொல்லலாம். ஆமே. இப்போ கன்னியாகுமரியில் உள்ள பெரிய கண்ணாடி கடல் அமைச்சு கொடுத்துருக்கு. அல்லேலூயா, உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் தானே? அல்லேலூயா. போய் பார்க்க போனோம், எப்படியாவது பார்க்க போனோம். அல்லேலூயா, வயசுலாம் எப்படி அதில் நடந்தாத நிம்மதி. அல்லேலூயா. உலகம் தேவையானதை செய்யாது, தேவையில்லாதது செய்யும். அல்லேலூயா, வயசுலாம் தேவை உள்ளது எங்கேயும் செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் தேவைதான். ஆனால் அது ஒன்று நமக்கு தேவை கிடையாது. அல்லேலூயா. நம்ம அதில் நடப்பதற்கு வரல, கர்த்தரோடு நடப்பதற்கு வந்திருக்கோம். ஆனால் உலகம் அப்படி அல்ல, அதில் நடக்கும். உலகம் அதை சந்தோஷப்படும், உலகம் இயக்கம், அதனால் அப்படி எல்லாமே நடக்கும். ஆனால் ஆவியானவர் சொல்ல, வரங்களினாலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். நிறைய வரங்கள் ஆண்டவரிடத்தில் இருக்காது, நிறைய வரங்கள் ஆண்டவரிடத்தில் இருக்காது. அந்த வரங்களினாலே எல்லாரும் நிரப்பப்பட வேண்டும். ஆமே. முடிக்க போறோம். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஒரு ஞானஸ்நானம் விசுவாசம் கொண்டு நிற்கக்கூடாது. ஆண்டவராய் இயேசு உயிர்த்தெழுந்து போகும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள சொன்னார். அதுதான் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த அபிஷேகத்தை நீங்க சும்மா இருக்க விடக்கூடாது. பிரைஸ் எல்லாம். இந்த அபிஷேகத்தை உறங்க விடக்கூடாது. இந்த அபிஷேகத்தை அன்னைக்கு ஜோசப்பா சொன்னால, அவன் உறங்கிட்டு இருப்பானா இருக்கும், அவனை தட்டி எழுப்புங்க. இல்லைங்க அலுவலா இருப்பானா இருப்பான், இல்லை டயர்டா இருப்பானா, இல்லை, நாம் செத்த சரீரமா இருந்தாலும் அந்த அபிஷேகம் உயிர்ப்பிக்கும். நான் ரொம்ப வியாதியில் இருந்தாலும் அந்த அபிஷேகம் உயிர்ப்பிக்கும். ரொம்ப டயர்டா இருந்த சொன்னா போதும், நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், எனக்கு அந்த அபிஷேகத்தை உயிர்ப்பித்து தாருன்னு கேட்டா போதும். இந்த அபிஷேகம் எல்லா இடத்திலும் உயிர்ப்பிக்கிற ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அதை விடக்கூடாது என்று தேவ பிள்ளைகள் சொல்லுங்க. இந்த நாள் அதை குறைபட விடக்கூடாது, குறைபட விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வரங்கள் எதுக்கு? விசுவாசம் எதுக்கு? இப்ப கிதியோன் ஆண்டவரை குறித்து அறிவில்லாம கேட்கிறான். அந்த யுத்தம் செய்து முடிப்பதற்காய் ஒரு தோல் எடுத்து போட்டு சொல்றான், இந்த தோல்ல மாத்திரம்தான் பனி பெய்யணும். ஆமே. வெளி எங்கு உணர்ந்திருக்கணும். அப்ப இவனை விசுவாசத்தில் கொண்டு வருவதற்கு கர்த்தர் அந்த இரவிலே மீதியனர்களை அடிப்பதற்காய் நொறுக்குவதற்காய் அந்த தோல்ல மாத்திரம்தான் பனி பெய்திருந்தது. பொட்டனாகால இந்த தோலை எடுத்து பார்க்கணும், பனி பெய்திருக்கு, எங்கேயுமே பனி கிடையாது. ரெண்டாவது சொல்லுகா, இந்த தோல்ல மாத்திரம் பனி பெய்யக்கூடாது, இங்க எல்லாம் பனி பெய்திருக்க வேண்டும். ரெண்டாம் நாள் செக்கிங். கர்த்தர் பார்த்தார், சரி ஓகே. ரெண்டாம் நாள் தோல்ல மாத்திரம். எவ்வளவு நல்ல தேவன் இல்லையா, எவ்வளவு அன்புள்ள தேவன். ஒரு மனுஷனை விசுவாசத்திலே காரியம் காண முடியல, பார்க்க முடியல, அவரை பேச்சு தான் கேட்டிருக்கிறான். அல்லேலூயா, பேச்சு தான் கேட்கிறான், ஒன்னும் தெரியல. அப்போ அழகாய் 2ஆம் நாள் பனி முழுவதும் நிரம்பி இருந்தது, தோல்ல பனி பெய்யல. அல்லேலூயா. அப்படியும் விசுவாசம் வந்ததா? பின்ன அநேக கேள்வியாக்கும். அல்லேலூயா. அதுக்கு நம்ம போக வேண்டாம். அப்படித்தான் நாம் முதல்ல அந்த விசுவாசத்தை வளர்த்தி கொள்வதற்கு முன்னே சில காரியங்களை வைங்க. முன்னே சில காரியங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் விசுவாசம் பெருக வேண்டுமானால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இதிலே ஒரு அற்புதம் எனக்கு செய்து தாரும். ஆமென். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. எனக்கு இதுல ஒரு அடையாளம் எனக்கு செய்யணும், அப்பதான் என் விசுவாசம் பெருகும் என்று சொல்லி நீங்க என்ன செய்யலாம், அதுல நீங்கள் விசுவாசித்து முன்னேறி போகலாம். அப்ப விசுவாசம் பெருகிறதில்ல, அந்த விசுவாசம் பெருகினதுக்கு ஏற்ற கிரியைகள் உங்களை கொண்டு உண்டாகுமானால், அந்த விசுவாசத்தின்படி உங்களை நடத்தி அதிலிருந்து சிலரை ரட்சிப்பதற்கு ஏதுவான விசுவாசத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்பினால் வரங்களினாலே கர்த்தர் நிரப்புவார். விசுவாசத்தை கொண்டு வரங்களினாலே கர்த்தர் நிரப்புவார். கரங்களை தட்டி கர்த்தர் வரங்களினாலே பழைய வரங்கள் வரட்டும்,
வரங்கள் எனக்கு வேணும். நான் உம்மை பார்க்கிற வரங்கள் வேணும். தீர்க்க தரிசன வரங்கள் வேணும். ஜெபிக்கிற வரங்கள் வேணும். தரிசனத்தை பார்க்கிற வரங்கள் வேணும். அற்புதங்களை செய்கிற வரங்கள் வேணும். என்னென்ன வரங்களை கர்த்தர் பவுலுக்கு நீ கொடுத்து வைத்தீரோ அதை போல எனக்கு ஒரு வரத்தை தந்து என்னை நடத்தணும். மரண பரியந்தம் அந்த வரம் நீங்கி போக கூடாது என்று சொல்லித்தானே உம்மை வெளிப்படுத்தி உன்னை காண்பித்து அது முகாந்தர நாங்கள் உம்மை கண்டோம் அறிந்தோம். அபிஷேகம் எங்களுக்குள் இறங்கின உடனே எங்களுக்கு புரிந்து விட்டது. இயேசு ஜீவிக்கிறார், என் கடவுள் ஜீவிக்கிறார், என் தெய்வம் ஜீவிக்கிறார். ஒரு வருத்தலும் சேரக்கூடாத தேவன் ஓ கலஷஹபாலா திகாபாலாதா ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்க வேலையின் மத்தியில் கேளுங்க, எனக்கு ஒரு வரத்தை தாரும். அதை பயன்படுத்தவும் செய்யணும். பயன்படுத்தாவிட்டால் அடியும் கொள்ளுவீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ப்ராப்பசி வரம் வருகிறது ஈஸி, அதை பயன்படுத்தாவிட்டால் கடைசியில் கேள்விக்குறியாகும். நோய்களை சுகமாக்குறது ஆண்டவர் கொடுக்கிற வரம், அதை சரியா பக்குவதை செய்யாவிட்டால் அதுக்கும் இடிகொள்ள வேண்டியது இருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சுவிசேஷ வரம் ரொம்ப நல்லதுதான். அதை பக்குவதையோட சுவிசேஷம் ரட்சிப்புக்கு ஏதோ சொல்லாவிட்டால் அதுக்கும் அடி கிட்டும். புரியுதா? ஆமே. மேய்ப்பனுடைய வரவு நல்லதுதான். சரியாய் மேய்ப்பன் மந்தையை சரியாய் மேய்க்காவிட்டால் அதுக்கும் அடி கிடைக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமே. அப்போ சில வரவும் நல்லதான். எல்லா வரவும் கத்தடத்தில் இருக்குது. அது நம்முடைய சபையிலே குறைந்து போயிருந்தால் இந்த 2025 ஆண்டில் உங்களுக்குள்ளே இன்னும் அந்த வரத்தை கூட்ட கத்தர் சொல்லலாம். அந்த வரம்தான் வரும் நாட்களில் உன்னை நடத்தி 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 கடைசி வேளையில் அந்த ராஜ்யத்தை கொண்டு போக அந்த வரத்தை விடக்கூடாது என்று கத்தர் சொல்லும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை இன்றைக்கு ஷார்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கு அந்த வரம் வேணும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறீங்க. ஆமே. அதை நான் ருசி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறீங்க. ஆபிரகாமை நடத்தின அந்த பெரிய ஒரு வரம், பெரிய ஒரு வரம் அவர் பார்க்கணும் முடியலை. வார்த்தையில் நடத்தி 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 புடமுட்டு 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 ஈசாக்கை பலி செலுத்த தீர்மானிக்கும் போது அது முடிஞ்சிடுச்சு. அல்லேலூயா. சரி, உனக்கு விசுவாசம் வந்துட்டுன்னு சொன்னான். அந்த பரிசுத்தவன் கடைசி காலத்தில் எபிரேய புஸ்தகம் சொல்லப்படுகிறது. பார்த்தீங்கன்னு சொன்ன 11ஆம் அதிகாரம் பார்த்து அவர்கள் விட்டு வந்த தேசத்துக்கு வேண்டுமானாலும் திருப்பி போனான். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் கோடீஸ்வரனாய் மாறினார்கள். கோடீஸ்வரர்கள், மந்தைகள், பணம், கோல்டு, வெள்ளி எல்லாம் ஆயிடுச்சு. அவர்கள் விட்டு வந்த தேசத்துக்கு போகலைங்க. அந்நியனும் பரதேசியுமாய் அந்த இடத்திலே மரித்தார்கள். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளல, அந்த பரலோகத்தை கேட்டாங்க. அல்லேலூயா. எப்படி கேட்டாங்க? ஆண்டவரே, நீ என்ன பணம் தந்தாலும் எனக்கு இங்கே உதவாது, என்ன வீடை தந்தாலும் இங்கே உதவாது, நீ கிலோ கணக்கில் தங்கம் தந்தாலும் இந்த உலகத்தோடு அழிஞ்சு போகும். புரிஞ்சுதா? எத்தனை புரியுது? என்ன அழகு தந்தாலும் இந்த உலகத்தோட முடிஞ்சு போகும். எத்தனை கோடி சொத்து தந்தாலும் உலகத்தோட முடிஞ்சு போகும். அல்லேலூயா. ஒன்று நான் கேட்கிறேன், அதை நான் வெறுக்கிறேன், நித்திய ஜீவன் எனக்கு தாரும் என்று கேட்டால் அது உனக்கு ஆவியின் கனியில் வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுவார். அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கரங்களை தட்டி ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே,